இயேசு விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக நிற்கிற இந்த சகோதரன் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக குடிப்பழக்கத்திற்கு குடிக்கு அடிமையாக்கப்பட்டிருந்த ஒரு சகோதரன். தேவன் அதிசய விதமாய் இந்த பெதஸ்தா ஜெபத்தினால் சகோதரனை பரிபூர்ணமாய் விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி விடுதலையாக்கி இருக்கிறார் தெரியுமா பிரியமானவர்களே? 10 வருடங்களாக குடி பழக்கத்தில் இருந்த சகோதரன் 4 வருடங்களாய் இந்த குடியிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும், இந்த குடியை நான் விட விரும்புகிறேன், ஆனால் என்னால் விட முடிவதில்லை, முடியதே இல்லை, என்ன வழி என்று தெரியாமல் இவர் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்திருக்கிறார். ஏன் சில வைத்தியர்களை நாடி வைத்தியத்தின் ரீதியாக இந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகலாம் என்று இவர் முயற்சி செய்திருக்கிறார். இப்படி 10 வருடங்கள் குடிப்பழக்கம், 4 வருடங்கள் வைத்தியர்களையும் அங்கும் இங்கும் தேடி அலைந்து விடுதலையாக முடியாமல் கடந்த மாத பெதஸ்தாவிலே இவர் வெளி மாவட்டத்திலிருந்து தனியொருவராக இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருந்தார். இவர் என்னிடத்திலே சாட்சி சொல்லுகிற பொழுது சொல்லி இருந்தார், நான் பலிப்பிடத்துக்கு கூட வரவில்லை, நான் பலிப்பிடத்தில் கூட வந்து ஜெபிக்கவில்லை, அங்கே இருக்கிற அந்த மூலையிலே நின்று நான் கண்ணீரோடு ஜெபித்தேன் ஆண்டவரிடத்திலே. நான் 4 வருடமாய் அலைகிறேன், இந்த குடியிலிருந்து விடுதலையாக வேண்டும், 10 வருடமாய் குடித்துக் கொண்டிருக்கிறேன், நீர் இன்றைக்கு எனக்கு விடுதலை தர வேண்டும் என்று. என்ன ஒரு ஆச்சரியம்! அவர் சொல்லுகிறார், அந்த கணத்திலிருந்து குடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தன்னுடைய சிந்தையிலிருந்து மறந்து போய்விட்டதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தனி ஒருவராய் வந்தவர் தன்னுடைய கிராமத்திலே போய் தனக்கு தேவன் தந்த விடுதலையை சொல்லி இன்று இவர் தன்னுடைய கிராமத்தில் இருந்து குறைந்தது 10 பேருக்கு மேலே புதிய ஆத்துமாக்களை இந்த பெதஸ்தாவுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். இவர் தேவனுடைய ஜீவனுள்ள சாட்சியாய் இருக்கிறார். உங்களையும் தேவன் அப்படி விடுதலையாக்குவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.